இஸ்லாத்தில் 5 வேளை தொழுவுறேன்னு சொல்கிறீங்க. இப்போ வேலைக்கு போகிறவங்க 5 வேளை தொழுவ முடியுமா? அது சாத்தியமா? அதாவது இஸ்லாம் மார்க்கத்தில் தினசரி 5 வேளை தொழுவது கடமை. இந்த 5 வேளை தொழுகை என்பது ஒரு லாங் டைம் உள்ளது. 5 வேளை தொழுகைன்னு சொன்னால், உதாரணமாக நண்பகலில் தொழுகிற தொழுகைன்னு வைங்களேன். நண்பகல் தொழுகிற தொழுகை என்று சொன்னால் ஒரு 12:15 அந்த தொழுகை நேரம் ஆரம்பித்து 3:15 வரைக்கும் அந்த டைம் இருக்குது. 12:15 தொழலாம், 12:30 தொழலாம், 12:45 தொழலாம், 1 தொழலாம், 1:15 தொழலாம், 1:30 தொழலாம். அது ஒரு தொழுகைக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்கிற அளவில் நீண்ட அவகாசம் முஸ்லீம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டாக பள்ளிவாசல தொழுவதற்கு பாருங்க, அது ஒரு டைம் நிர்ணயிச்சிருப்பாங்க. அதை தவற விட்டுவிட்டால் தனியான முறையில் ஒருத்தர் என்ன செய்யலாம்னு கேட்டால் 12:30 தொழாத 1 மணிக்கு தொழலாம், 1:30 தொழலாம், 2க்கு தொழலாம், 2:30 தொழலாம். இவ்வளவு நீண்ட ஒரு நேரத்தில் ஒரு தொழுகை நிறைவேற்றுவது கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி சாயந்தர தொழுகை இருப்பாங்க. 3:15 அந்த தொழுகை நாங்கள் ஆரம்பிக்கணும். 3:15 எது வரைக்கும் தொழுவலான்னு கேட்டால் சூரியன் மறைகிற வரைக்கும், ஏற்கனவே 6:15 வரைக்கும். அப்போ 3:15 தொழலாம், 3:30 தொழலாம், 3:45, 4, 4:30, 5, 5, 6. அப்போ ஒரு 3 ஹவர் அதுக்கு டைம் கொடுக்கப்படுகிறது. அந்த 3 ஹவருக்குள்ள அவர் என்ன செஞ்சுக்கலாம்? அது தொழுதுக்கலாம். சூரியன் மறைந்த பிறகு ஒரு தொழுகை இருக்கிறது. மறைந்த பிறகு உள்ள தொழுகை 80 நிமிஷம். 80 நிமிஷத்தை அவர் தொழுது கொள்ளலாம். இப்படி எல்லா தொழுகைகளுமே ஒரு செகண்ட் நிறைவேற்றணும் அப்படி சொல்லப்படலை. 5 நிமிஷத்துக்கு தொழுது ஆகணும் அப்படின்னு சொன்னாதான் எனக்கு எப்படி சாத்தியப்படும்னு கேட்கலாம். இந்த விஷயங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொடுத்து இந்த 3 மணி நேரத்துக்குள்ள அந்த நேரத்தை தொழுகை நிறைவேற்றிக்கொள் அப்படின்னு சொன்னால், இது எங்கள் மார்க்கத்தில் உள்ளது இல்லை. புரிஞ்சுக்கிற சொல்கிறேன். ஒரு தம் அடிக்கிறான்ல போய் அந்த டைம் தான் ஒரு தொழுகைக்கு வழங்குதா? சிகரெட் அடிக்கிறான்ல 3 மணி அடிக்காமல் இருப்பானே, 3 மணி நேரத்தில் போய் வெளியே போய் சிகரெட் அடிக்கிற, ஒரு சிகரெட் அடித்து முடிச்சுட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குமோ அவ்வளோ நேரம் தான் ஒரு ப்ரேயருக்கு எடுக்க போகுது. அதுக்கு ஒதுக்க முடியுதுல்ல. 3 மணி நேரத்தில் 4 சிகரெட் அடிக்கிறோம் இருக்கிறானா இல்லையா? அப்போ மனசு வச்சோம்னு சொன்னால் அதுக்காக ஒரு 5 நிமிஷத்தை ஒதுக்கி நம்ம என்ன செஞ்சிடலாம்? அந்த தொழுகையை நிறைவேற்றி கொள்ளலாம். அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இஸ்லாமிய தொழுகை என்பது ரொம்ப ரொம்ப சின்ன கஷ்டமில்லாத வேலை. ஒரு கொஞ்ச நேரம் நிற்க வேண்டும், கொஞ்ச நேரம் குனிய வேண்டும், கொஞ்ச நேரம் நெத்தியில் வைக்க வேண்டும், பிறகு எந்திரிச்சிட வேண்டும். இப்படியான செயல்களை செஞ்சு முடிக்கிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் கூட ஆகாது. 3 நிமிஷத்தில் கூட சில தொழுகைகள், காலை தொழுகைகள்லாம் சின்னதாக கூட முடிச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 25 நிமிடம் 5 வேலை தொழுகைக்கும் சேர்த்து இந்த 25 நிமிடங்களை 20 நிமிடங்களை ஒருத்தருக்கு ஒதுக்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக முடியும். இன்னும் சொல்ல போனால் இது எதுக்காக செய்யப்படுது கவனிக்கணும். முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டால், சாத்தியமானு கேட்கறத விட இந்த வணக்கத்தை ஏன் இஸ்லாம் சொல்லுகிறது? இப்போ மனிதன் என்னதான் ஒரு நேர்மையானவன் சொன்னால் கூட ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு எடுத்துருது. நான் பார்க்குறோம், ஒரு நல்ல வியாபாரியாக இருப்பான். வியாபாரியாக இருக்கும்போது ஒரு டூப்ளிகேட் விற்றா நிறைய லாபம் கிடைக்குன்னு தெரியுன்னு வைக்க, அதை வாங்கி விற்பான். ஏன் விற்கிறான்? இதில் 100 ரூபா கிடைச்சா அதில் 200 ரூபா கிடைக்கும். அப்போ அதிகமான ஆதாயம் கிடைக்கும் போது மனுஷன் தப்பு செய்யறான், கலப்படம் செய்யறான், பொய் சொல்கிறான், பித்தலாட்டம் பண்ணுறான், விசாரம் பண்ணுறான், பல காரியங்களை செஞ்சிடறான். அப்போ எதனால் இது செய்கிறான்னு கேட்டால், நம்மளை ஒரு கடவுள் படைத்திருக்கிறார் என்பது மறந்துடும். கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது அவனை விட்டு மறந்து போய்விடுகிறது. அப்போ மனிதன் அடிக்கடி மறந்து விட்டு, இறைவனை மறந்து விட்டு போகிற காரணத்தினால தான் நம்மளை யாரும் பார்க்கலைங்கிற மாதிரி தப்பு செய்கிறோம். இஸ்லாம் என்ன பண்ணுது? 5 டைம் சார்ஜ் ஏற்றிக்கிட்டு போ. மத்தியானம் தொழுகிறானா அது ஒரு 3 மணி நேரத்துக்கு நிற்கி தொழுது இறைவனை வழிபட்டு நிற்பான்ல. இப்போ தானே தொழுதுட்டு வந்திருக்கிறோம், இப்போ தானே இறைவன்ட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இப்போ எப்படி நம்ம கலப்படம் பண்ணுறது, இப்போ எப்படி நம்ம லஞ்சம் வாங்குறது, இப்போ எப்படி மோசடி பண்ணுறது நினைப்பான்ல. அது ஒரு 3 மணி நேரத்துக்கு இடையில் அவர் என்ன வந்தாலும் இறைவனுடைய அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். அப்புறம் முஸ்லீம் இறங்கிடும். சார்ஜ் ஏறணும், மறுபடியும் போய் இன்னொரு தொழுது தானே செய்யும், மறுபடியும் சார்ஜ் ஏறும். எதுக்கு 5 டைம்ஸ் போச்சு வரோம்னு கேட்டால், 5 டைம்ஸ் கரெக்டாக போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் மோசடியே பண்ண முடியாது. உங்களால் ஏமாற்ற முடியாது, திருட முடியாது, விசாரம் பண்ண முடியாது. ஏன்? இறைவன் பார்க்குறான், தொழுவுறன்னு அதான் இருக்கும். இறைவன் பார்க்குறான், இறைவன் பார்க்குறான் அப்படிங்கிற எண்ணத்தை திருப்பி 5 டைம்ஸ் சார்ஜ் பண்ணிட்டு வரக்கூடிய நேரத்தில் நம்ம நல்லவனாக வாழ்வதற்கு அது உதவுகிறது. சட்டத்தை ஏமாற்றலாம், அரசாங்கத்தை ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்ற முடியாதுன்னு நினைக்கணுமா இல்லையா? சட்டத்தை ஏமாற்றி என்ன வேணாலும் செய்யலாம், படைத்த இறைவனை ஏமாற்ற முடியாதுங்கிற ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப ஊட்டப்பட்டால் தான் அவனுக்கு நிற்கிறது. ரொம்ப பலவீனமான பேட்டரி உள்ளவனாக மனுஷன் படைக்கப்பட்டிருக்கான். அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், 5 நேரம் சார்ஜ் ஏற்றிக்க, இறைவன் இருக்கிறாங்கிற ஒரு உணர்வை உண்டாக்கி கொண்டு படைப்பிட ஒரு தொழிலில் ஈடுபட்டுன்னு சொன்னால், ஒரு அரசு ஊழியராக இருக்கிறீங்க, நீங்கள் 5 நிமிஷம் ஒதுக்குற யோசிக்கணும் வைங்க, கவரில் வச்சு நீட்டம் லஞ்சம் வாங்கிடுவீங்க. ஏன்?
உங்களுக்கு பயம் இறையச்சம் இல்லை. தொழுதுட்டு வந்தீங்கன்னு வைங்க, நம்ம எப்படி வாங்குறது, நம்ம வேலைக்கு தான் சம்பளம் வாங்குறோம் அரசாங்கத்திட்ட, இவன்கிட்ட எப்படி எக்ஸ்ட்ரா வாங்குற நியாயம் அப்படி நினைச்சு கொடுத்துருவீங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம எல்லோரும் நல்லவனாக வாழ்வதற்கு ஒரு 25 நிமிஷம் ஒதுக்குவது உதவுமையானால் செஞ்சிட வேண்டியதானே. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட இதெல்லாம் நம்ம நல்லவனாவதற்கு உதவக்கூடிய ஒரு விஷயம். நம்மை பண்படுத்திக் கொள்வதற்காக வேண்டிய சில நிமிடங்களை கெடுப்பதற்கு நிமிடங்களை செலவு பண்ணுறோமா இல்லையா? சினிமாவுக்கு செலவழிக்கிறோம்ல, அதில் என்ன நன்மை? ஒன்றும் கிடையாது. வெட்டி பொழுதுபோக்குறதுக்கு செலவழிக்கிறோம், அது என்ன நன்மை? ஒன்றும் கிடையாது. இப்போ நன்மையான காரியத்துக்கு சில நிமிடங்கள் ஒதுக்கணும்னு மனசு வச்சால் இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, நன்மை தான் நடக்கும். மனிதன் நல்லவன், உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் வரும். 5 முறை தொழுது கொண்டு வந்தால் கெட்ட செயல் உள்ளவன்லாம் அந்த கெட்ட செயலிருந்து விடுபடக்கூடியவனாக மாறிடுவான். ஏமாற்ற மாட்டான், அவன் நேர்மையாக நடப்பார்கள். அதுதான் முக்கியமான காரணம். எங்கள் சமூகத்தில் நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம். டவுரி ஜமாத்தில் உள்ள ஆட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் டவுரியே வாங்க மாட்டோம். கோடி கோடியாக கொடுத்தா வாங்க மாட்டோம். ஏன்? புகைப்பிடிக்க மாட்டோம். புகைப்பிடிச்ச மெம்பராக கூட இருக்க முடியாது. வரதட்சணை வாங்குற கல்யாணத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். ஏன்? எங்கள் குடும்பத்தில் தான் போக மாட்டோம். ஏன்? இஸ்லாம் தடுத்திருக்குது. இப்படியான உணர்வு எதனால் வருது? அந்த இறைவன்கிட்ட சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கிற காரணத்தினால் நமக்கு அந்த அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நன்மை தான் விளையுமே தவிர கேடு வராது.